இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதரர்களே, ஒரு பங்கு தந்தை என்ன பண்ணார், பழைய கோயிலை இடிச்சிட்டு புதுசாக கோயில் கட்டலாம் என்று முடிவு செய்கிறார். மக்கள்கிட்ட உதவி கேட்குறாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, பொருள் உதவி, பண உதவி செய்யுங்கன்னா. கோயில் பெரிய காரியம் இல்லையா, பண உதவி கேட்கிறார். அப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர்களை எல்லாம் கோயில் முன்பாக கல்வெட்டில் பதிச்சு வைக்கப்படும் சொல்கிறேன். மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. நான் பேர் போகிற போகிறார் இல்லையே ஃபாதரு, அழியாத பேராக இருக்குமே. கோயில் வாசலில் லிஸ்ட்டு போட்டு இன்னும் இவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டு போடுவார் இல்லையா. மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. கோயில் கட்டி முடிக்கப்படுகிறது. முதல் திருப்பலி, கோயில் அபிஷேக திருப்பலி நடக்குது. மக்களெல்லாம் வராங்க. எங்கள் பேருக்கு தான், என் பேருக்கு தான். எல்லாம் பார்க்குறாங்க. இருக்குது, என் பேர் இருக்குது. எல்லா பேரும் அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் முதல்ல ஒரு பேர் போட்டிருக்குது, ஒரு பெண்ணுடைய பெயர். அது யாருன்னு தெரியல. மக்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்டிங்காக, இது யாரு இது, நிறைய காசு கொடுத்துட்டாங்களோ அவங்க, இது யாரு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆலய அபிஷேக முதல் திருப்பலி முடிகிறது. மக்கள்லாம் ஃபாதர்கிட்ட போகிறாங்க. சாமி, யாருங்க சாமி அது, ஏதோ ஒரு பெண்ணுடைய பெயர் போட்டிருக்கீங்க, எங்கள் பேருக்கெல்லாம் முன்னாடி போட்டிருக்கீங்க, அவங்க ஏதோ பெருசாக காசு கொடுத்தாங்களோ என்று எல்லாம் கேட்குறாங்க. அப்படியா, நம்ம இது யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா, வாங்க கூப்பிட்டு போகிறார். கோயில் வாசலில் கதவு வாரமாக ஒரு பாட்டி உட்காந்துருக்குது. அந்த பாட்டி தான் அவங்க. இவங்க பேர் மருகரத்தா போட்டிருக்கோம் பாருங்க, மருகரித்தாள்னு பேர் போட்டிருக்கோம் பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய காசு கொடுத்தாங்களோ? ஒன்றும் கிடையாது, ₹1 கொடுக்கல. ஆனால் இவங்க ஒரு காரியம் பண்ணாங்க. அந்த காரியம் செய்யவில்லை என்றால் இந்த கோயில் எழும்பி இருக்கான்னு சொன்னாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, இந்த கோயிலுடைய பணிகளுக்காக பக்கத்தில் மலையெல்லாம் உடச்சி கல் எடுத்து வந்தோம் இல்லையா, அப்படி கல் சுமந்து வருகின்ற அந்த மாடுகளுக்கு தண்ணி வச்சாங்க. மாட்டு வண்டியில் தண்ணி வச்சாங்க. அந்த மாடுகளை இந்த தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் தெம்பா இன்னும் 2 நடை கல் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த கோயில் அழகாக எழும்பியது. நீங்கள்லாம் காசு கொடுத்தீங்க, தப்புன்னு சொல்லலை. அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க, கல்வெட்டில் பேர் வரணும்னு நீங்கள் காசு கொடுத்தீங்க. இந்த அம்மா அப்படி கிடையாது, வாயிலாஜியம் வருது, ஒரு தண்ணி, அந்த மாடுக்கு தண்ணி கொடுத்தாங்க. கைமாறு கருதாமல் இந்த அம்மா செஞ்சாங்க. அதான் நான் முதல்ல பேரை போட்டு சொல்லிட்டு பங்கு ஃபாதர் சொன்னாராம். சகோதரர்களே, கைமாறு கருதாமல், பலன் எதிர்பார்க்காமல், வெளிவேஷம் இல்லாமல், தம்மட்டம் அடிக்காமல் செய்கின்ற உதவிகள், காரியங்கள் ஆண்டோர் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். அதற்கு ஆண்டவர் கொடுக்கும் கைகரியம் மிக பெருசா இருக்கும். இங்க பாருங்க பாப்பா, முதல்ல அவங்க பேர் பங்கு ஃபாதர் செஞ்சாரு, அந்த பாட்டினுடைய பெயர். யூதர்கள் மத்தியிலே 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. ஒன்று இறைவேண்டல், 2வது நோன்பு இருத்தல், 3வது அறச்செயல் செய்தல். இந்த 3ம் யூதர்கள் மத்தியில் இருக்கிற மிக முக்கியமான காரியம் தான், 3. ஆனால் அவங்க செய்ய தவறு என்னன்னா, தம்பட்டம் அடிச்சு காட்டிக்கிட்டேன். கொடுக்குறது ₹10 தான், 10,000 முறை சொல்லுவாங்க, தான் கொடுக்குறோம், பாருங்க 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 என்று. நோன்பு இருப்பாங்க தான், எப்படி இருப்பாங்க, எல்லாரும் பாருங்கப்பா, நான் வந்து நோன்பு இருக்கிறேன், நான் வேளாங்கண்ணி மாதாவுக்கு என்ன பண்ணுறேன், மாலை போட்டுருக்கேன், பாரு நான் காவி கொடுத்துருக்கேன் பாரு என்று தங்களுடைய ஒருத்தர முயற்சிகளை எல்லாருக்கும் தம்பட்டம் அடிக்கிறது. ஜெபம் செய்வாங்க, தப்பு இல்லை. எப்படி ஒரு உலகமே பார்க்கறது கத்துவாங்க, அவரால் கத்துவாங்க பாருங்க. ஏன் ஆண்டு சொல்கிறார், நீ ஜெபம் செய்யும் பொழுது உள்ள அறைக்கு சென்று தாப்பால் போட்டு ஜெபம் செய். மறைவாய் செய்வது ஆண்டவர் கேட்பார். உதவி செய்ய எப்படி செய்யணும், வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாத அளவுக்கு செய் சொல்றாரு. நோன்பு தப்பு இல்லை. நீ நோன்பு இருக்கும் பொழுது தலைக்கு எண்ணெய் வை, முகத்தை கழுவு, தெளிவாரு. உன்னுடைய நோன்பு உனக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் பார்ப்பார். அதை விட என்ன பண்ற, நீ வெளி வேஷம் போடும்பொழுது அந்த வெளி வேஷத்தில் மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆஹா இவர் நோன்பு இருக்கிறாரா, இவர் தர்மம் செய்கிறாரா,
ஒரு ஜெபம் செய்யணும் என்று நீ செய்கிற காரியத்துக்கான பலனை அந்த மக்கள் உனக்கு கொடுத்துட்றாங்க. நீ பெருமை பேத்திக்கிற, நீ பெருமை உனக்கு கிடைச்சிடுது. அப்போ அதற்கான பலனை நீ பெற்றுக்கொள்கிறாய். அதன் பிறகு இதற்கான பலனை ஆண்டவரை எதிர்பார்க்க செய்வானும் செய்ய மாட்டார். சகோதரர்களே, இதான் இன்றைய தியானம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அறச்செயல்கள், ஒரு நோன்பு கடவுளுக்கான காரியங்கள் எப்படி இருக்கணுமா? மறைவா இருக்கணும். தம்பட்டம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதற்குரிய பலனை ஆண்டவரை எதிர்பார்க்காதே. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இப்ப எழுந்திருக்குமா? எழுந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க, பார்ப்போம். ஜபம் செய்கிற பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா, நான் குறைய சொல்லலை, அவங்களை மாற்றிக்கணும். அவங்கள மாற்றிக்கணும். அமைதியாக உள்ளத்துக்குள்ளாக ஜெபிக்கும் பொழுது அதை ஆண்டவர் கேட்கிறார். தர்மம் செய்யுங்க. கொடுக்கறது 10 ரூபாய் தான் இருக்கும், 10,000 முறை சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. நோன்பு இருப்பான். உதாரணத்துக்கு ஒரு வேளாண் ஒரு நடந்து போகிற வச்சுக்குமே, ஒருத்தர் முயற்சி தான், நான் நடைப்பயணம் போகிறேன், அம்மாவுடைய ஆலயத்துக்கு போகிற வச்சுக்குமே, அதனை பண்ணுவான். ஊரில் போஸ்டர் வச்சு ஓட்டுவோம், மாபெரும் நடைப்பயணம். இங்கே பாருங்க, வேண்டாம். இந்த வெளிவேஷம், இந்த தம்பட்டம் ஆண்டவருக்கு அருவருப்பை கொடுக்கும். சகோதரர்களே, நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய தர்ம காரியங்கள் மறைவாக இருந்தால் மறைவாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு கைகரியம் செய்வார். நமக்கு அருளையும் ஆசையும் பொழிவார். எனவே நாம் தம்பட்டம் அடிக்காமல், வெளிவேஷம் போடாமல், மறைவாக உள்ளுக்குள்ளாக ஆண்டவரை நேசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை அன்பு செய்கின்ற பொழுது, ஆண்டவருடைய திருக்கரம் நமக்கு அருளையும் ஆசிரியையும் அள்ளி கொடுக்கும்.